வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ரைட்டு. ஒன்ஸ் அகைன் ப்ரெடிக்ஷன் சூப்பர். ஐயா நீ மொசின் கான் தானே சொன்ன நேத்து? பிரின்ஸ் யாதவ். பிரின்ஸ் யாதவ் சொன்னியா? சரி சரி சரி. நான் நான் மொசின் சொன்ன கான் இல்லைன்னு மாதிரி சொன்னதுமே நீ தான் சொல்லிட்டியோன்னு நினைச்சேன். பிரின்ஸ் யாதவையும் பூரானையும் சொன்னேன். ரெண்டு பேருமே நல்லா இருந்தாங்க. அதுவும் பிரின்ஸ் யாதவ் சூப்பர். அவனால தான் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே பிரின்ஸ் யாதவ் தான். பிரின்ஸ் யாதவோட ஆமா 4 ஓவர் வந்து கோல்டன் ஓவர்ஸ். அதாவது ஆமா. எப்பவுமே சொல்ற மாதிரி எல்லா மேட்ச்லயுமே வந்து எல்எஸ்ஜியோட தூணா நிக்கிறமா பிரின்ஸ் யாதவ் மட்டும்தான். பேட்டிங்ல மிச்சல் மார்ஷ், இதுல இவன் பிரின்ஸ் யாதவ் சூப்பரா பவுலிங் போட்டான். பேட்டிங்ல இருந்து வருவோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆனா மழை வந்து ரெண்டு ரெண்டு டைமும் வந்து தடுக்காம இருந்திருந்தா ஐ திங்க் இன்னும் ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க. செம்ம ரன் ரேட்ல போயிட்டு இருந்தாங்க. இடையில வந்து 130 ரன் 140 ரன் டீம் இருக்கும்போது 101 ரன் வந்து மிச்சல் மார்ஷே அடிச்சிருந்தாரு. அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு 10 பால் கேமியோ சூப்பரா இருந்துச்சு ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து. சோ ரிஷப் பண்ட் பேசாம ஆட சொல்லணும். பேசாம இந்த பொசிஷன்லயே ஆடு அப்படின்னு சொல்லணும். அப்படியே இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் பேட்டிங் ஆர்டர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த புதுசா ஒரு பையன் வந்தான், அதுக்கு பதிலா மார்க்கரமே அனுப்பிச்சிருக்கலாம். எனக்கு ஒன்னும் அது பெருசா இதா தெரியல. மார்க்கரமே அனுப்பிச்சிருக்கலாம். ஓப்பனிங்ல மார்க்கரம் அனுப்பிச்சிருந்தானா அந்த பையன் ஒரு 22 பால் 17 ரன் அதிகமா அடிக்க வேண்டாம். பட் ஆனா மார்க்கரம் வந்து 22 பால் ஒரு 30 ரன் இருந்திருப்பாரு. ஒரு 10 ரன் 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்திருப்பாரு. அந்த அந்த டெபியூ அந்த பையனையும் நம்ம எதுவும் சொல்லி குட்டம் இல்ல. பேர் என்னமோ வந்துச்சு, குணால்ஜியா என்னமோ சரியா தெரியல. அதான் இன்னொரு நாள் நல்லா படும் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரஸ்ட் பண்ணி தான் ஓப்பனிங் அனுப்பிச்சிருக்காங்க மிச்சல் மார்ஷ் கூட. அப்படிங்கும் போது அது போக அப்புறம் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டவுன் வந்தாரு. பூரன் டிஸ்ட்ரக்டிவா தான் இருந்தாரு. மழை வராம இருந்திருந்தானா பூரன் கிட்ட இருந்தா நம்ம வேற லெவல் பினிஷ் எதிர்பார்த்திருக்கலாம். ஐயோ பூரன் அவுட் ஆயிட்டாருன்னு பயப்படும் போது ரிஷப் பண்ட் ஐயோ மார்க்கரும் அகண்டாவே வந்தார் ரிஷப் பண்ட். இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருந்திருக்கிறாரு போல. இவரு இவரு ஓனர் வேற ஏதோ ஒரு சாமி படம் வச்செல்லாம் நேத்தே சொன்னேன்ல, அந்த ஆள் ஏதாவது விக்கெட் போனாலோ இல்ல வந்து இவங்க சிக்ஸ் அடிச்சாலும் போர் அடிச்சாலும் சாமி அந்த போட்டோ எடுத்து வேண்டிக்கிறாரு. அது ஒண்ணு வச்சிருக்கிறாரு. நிறைய சூப்பர்ஸ்டிஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அந்த பினிஷ் வந்து 10 பால் 32 ரன் வந்து பெரிய ஒரு உண்மையாலுமே ஒரு எட்ஜ். அந்த இடத்துல வந்து சூப்பர் எட்ஜ். அது இல்லைன்னா உனக்கு இந்த பிக் ஸ்கோர் இருந்திருக்காது. 200 கீழே அடிச்சிருந்தாங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிரும்னு எல்எஸ்சியை விட்டு கொடுத்துருக்கும். சரி வேண்டாம் நம்ம எதுக்கு ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிருக்கும். அந்த ஒரு 10-13 ரன் அண்ட் வந்து ஸ்டார்டிங்ல போட்ட நான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பிரின்ஸ் யாதவ் விராட் கோலியை போட்டு எடுத்த பால் வந்து பால் ஆஃப் தி டோர்னமெண்ட். எப்படி போச்சு பத்தி இந்த பால் எப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே எல்எஸ்ஜில ஒரே ஒரு இது வந்து இந்த டோர்னமெண்ட் ஆப்வியஸா அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள போறது கடினம், வாய்ப்புகள் இல்லைனாலுமே பிரின்ஸ் யாதவ் வந்து பயங்கரமா பேக் பண்ணுவாங்க. சூப்பரா இருந்தது. பிரின்ஸ் யாதவ் வந்து இன்னொரு ப்ராமிசிங்கான ஒரு பவுலரா தெரியறாருங்கும் போது நல்லா இருக்கு. அந்த ஒருத்தரை வச்சு சுத்தி மட்டுமே வந்து எல்எஸ்சி சுழற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங்கா பார்த்தோன்னா பட்டிதரும் தேவதத் படிக்கலும் நல்லா போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா தேவதத் படிக்கலுக்கு பட்டிதர் வந்து ஸ்ட்ரைக்கும் எடுத்துட்டாரு, நல்ல ரன்னும் அடிச்சிட்டாரு. தேவதத் படிக்கலுக்கு ரொம்ப நேரமா அந்த பின்னாடியே நின்று இருக்கும் போது டக்குன்னு வராம திடீர்னு வந்து இது நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு பிரின்ஸ் யாதவ். அப்புறம் அந்த 1 ஓவர் 2 விக்கெட் அதுதான் வந்து மேட்சே திருப்பிச்சு. ஸ்டார்டிங் வந்து சமியும் சமி கூட யார் போட்டான்னு தெரியல. பிரின்ஸ் யாதவ் ஒரு ஓவர் போட்டாங்க, மயங்க் யாதவ் ஒரு ஓவர் போட்டாங்க. அப்புறம் அந்த 5 ஓவருமே இவங்க அவங்களை அடிக்கவே விடல. 2 விக்கெட் எடுத்தாங்க, ரன்னை கண்டெயின் பண்ணாங்க. அப்புறம் பொறுமையா ஆடி 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 ஒரு 10வது ஓவர் என்னமோ வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அடிக்கும் போதுதான் அதுக்கு அடுத்த ஓவர் மயங்க் யாதவ் ஓவர் போடும்போது ஒரு 18 ரன் என்னமோ அடிச்சாங்க. அந்த ஓவருக்கு அடுத்த ஓவர் வந்தான் பிரின்ஸ் யாதவ், 2 விக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டான். அதுக்கு அடுத்த ஓவரே இவன் சூப்பரா, அந்த மூணு நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததே வந்து படிதருக்கு ஆப்போசிட்டா ஸ்பின்னர் இறக்கி சபாஸ் அகமத் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து போயிட்டான். அந்த 2 பேக் டு பேக் ஓவர்ல வந்து 3 விக்கெட் போனோடனே அப்படியே கொஞ்சம் டவுன் ஆனாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க ஆட ஆரம்பிச்சாங்க. குணால் பாண்டியாவும் டிம் டேவிடும் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்கேயும் வந்து பிரின்ஸ் யாதவ் தான் வந்து கண்டெயின் பண்ணி கொடுத்ததே. எப்பெல்லாம் அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ பிரின்ஸ் யாதவ் ஒரு ஓவர் கொடுத்து அவங்க கண்டெயின் பண்ணி. அதான் பிரின்ஸ் யாதவ் வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னா ஒரு பிரேக் மாதிரி வச்சிருக்காங்க. வண்டி நல்லா அச்சோ ஸ்பீடா போகுதுன்னா கூப்பிடுறான், அவனை கூப்பிட்டு பிரேக் போடுறாங்கிற மாதிரி போட்டாங்க. கடைசி ஒரு பாலோ 2 பாலோ இருக்கும், ஒரு 6 ஓவர் 4 கொடுத்து 33 ரன்னுக்கு 3 விக்கெட் காட்டுது. நியாயமா ஒரு 24 ரன்னுக்குள்ளதான் இருந்துக்க வேண்டியது இருந்தது. அந்த இது வந்து நல்ல ஷாட்டும் கூட குணால் பாண்டியா வச்சு செஞ்சுட்டா. அப்படியே ஒரு மாதிரி இன்னிங்ஸ் ஒன்று ஆடிட்டாரு குணால் பாண்டியா. எண்ட் ஆஃப் தி டே வின்னிங்ல முடியல. ஆனா
இப்ப நீ எப்படி ஆர்சிபி ரைட் ஆஃபே பண்ண முடியாது. என்னதான் அவங்க தோத்துருந்தாலும் நீ வந்து யோசிச்சு பாரேன். விராட் கோலியும் ஜேக்கப் பத்தலும் 9 ரன்னுக்கு எடுத்துட்டான். 9 ரன்லயே 2 விக்கெட் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டிதரும் தேவதர் படிக்கலாம் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு 4 பால் ஸ்ட்ரீக்குள்ளார அவங்க எப்போ எடுத்துட்டாங்க. ஜித்தேஷ் சர்மாவும் எடுத்தாங்க. சரி, டிம் டேவிட் ரொமாரியோ ஷெபோர்ட் தான் அடிப்பாரு அப்படின்னு பார்த்தான்னா சம்மந்தமே இல்லாம குர்னல் பாண்டியா வந்து சமய 2 6. அங்கதான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு நம்பிக்கை வந்துச்சு. கடைசி ஓவர் திக்வேஷுங்கும் போது சரி ஓகே, நம்மளால ரிங்கு சிங் ஒரு 4 6 5 6 கொடுத்துருப்பா. அப்படி இது பண்ணிடுவாரு. 3 ஓவர் 33 ரன் இருந்தாரு திக்வேஷ். 33 ரன்னா சம்திங் ஏதோ 40 சம்திங் ஏதோ இருந்தாரு. 34 ரன் இருந்தாரு. என்னடா இது, சபாஸ் அகமத் வேற எனக்கு வேண்டாம், எனக்கு பால கொடுக்காத, எனக்கு கொடுக்காதன்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கஷன். திக்வேஷ் யாதவ் அதுல கடைசி ஓவர் தூக்கி போட்டாரு, ஸ்லோவா போட்டாரு. லாஸ்ட் ஓவர்ல அவன் பிளான் பண்ணி போட்டான். அவனுக்கு கண்டிப்பா வந்து மத்த 3 ஓவர் விட லாஸ்ட் ஓவர் வந்து அவனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சூப்பரா போட்டான். அவன் வந்து இன்டு த பாடி போட்டான். பாடியில போட்டான் அடிக்கும்னு சொல்லி கரெக்டா பாடி லென்த்லயே போட்டான். அத ஸ்பீடா போடாம தூக்கி போட்டான். தூக்கி ஒரு போட்டான். சின்ன ஏர்ல போட்டதுனால அந்த ஒரு சின்ன டைமிங் மிஸ் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஸ்பீடா போட போட கிட்டத்தட்ட ஒரு மீடியம் பேசர் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு ரொமாரியோ போட்டு கையை மடக்கினார்னா 6 எங்கேயோ போய் விழுகுதா. அது வந்து சூப்பரா அந்த திக்வேஷ் வந்து கரெக்டா பண்ணாரு. கரெக்டா பாலும் படல கடைசி ஓவர்ல. குணால் பாண்டியாவே ஃபுல்லா ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணி அடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்க. சோ அந்த ரிஷப் பண்ட் அடிச்ச 32 ரன் எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னா அந்த கடைசி ஓவர் என்னதான் இவங்க ஸ்பின்னருக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்தாலும் அப்படி கொண்டு போய் நின்னுச்சு. வேற யாரோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன ஓப்பனிங் வந்த பையனும் மீடியம் பேசர் தான் கொடுத்துருந்தாங்க பேர். அப்படிதான் இருந்தது. பட் ஆனா ஓவர் கொடுக்கல. ஸ்பின்னரா மீடியம் பேசலாம், ஸ்பின்னர் நினைக்கிறேன். ஸ்பின்னர்ல ஷபாஸ் அகமதி இவங்க மட்டும் தான் ஸ்பின்னர். அதை விட்டா மார்க்ரம் தான் ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்காங்க. அவர் மீடியம் பேசர்ல தான் இருந்தாரு. அதை நான் பார்த்தேன். பட் நல்ல மேட்ச். மேல இருக்கிறவங்க எல்லாம் தோத்துட்டே இருக்கிறாங்க. இது போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டே இருக்குது. இல்ல அப்படி பார்த்தாலும் ஆர்சிபிக்கு வந்து இன்னும் 4 மேட்ச் இருக்கு. 4 மேட்ச்ல 2 ஜெயிச்சா போதும். அவங்க தொடர்ந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. இல்லையே, தொடர்ந்து இல்ல 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரீக்கிங் உடைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிப்பாங்க, ஒரு மேட்ச் தோப்பாங்க. 1 லாஸ் 2 வின் 1 லாஸ் 2 வின் 1 லாஸ். அந்த 9 மேட்சோட இது வந்து மறுபடியும் லாஸ்ட்ல போயிருக்கு. லாஸ்ட்ல இருந்து மறுபடியும் இந்த ஸ்ட்ரீக் லாஸ்ட்ல இருந்து தொடங்கி இருக்காங்க. இது அந்த ஒரு மாதிரி லூசிங் ஸ்ட்ரீக்ல போகாது. அது பெரிய கிரவுண்ட். ஆப்வியஸா லக்னோ பெரிய கிரவுண்ட். திரும்ப பெங்களூர் போனா அவங்க சின்ன கிரவுண்ட் ஏதோ அடிக்கதான் போறாங்கிறதா கன்ஃபார்மா தெரியுது. பெங்களூர்ல மேட்ச் முடியல இனிமேல். அப்படி இல்லைனாலும் ஜெய்ப்பூர் பெரிய கிரவுண்ட் தானே. அப்போ கொஞ்சம் பெங்களூர் வந்து கன்சர்ன் தான். ஓகே, இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பிரின்ஸ் யாதவ். சந்தேகமே இல்லாம பிரின்ஸ் யாதவ். ஆமா, அவனுக்கு தான் என்னதான் வந்து மிச்சல் மார்ஷ் 100 அடிச்சிருந்தாலும் பிரின்ஸ் யாதவ் தான் கொடுக்கணும். ஏன்னா மேட்சை திருப்பி போட்டதே அவர்தான். யாரு 100 அடிச்ச டீம் ஜெயிச்சிருக்கு. கொஞ்ச நாளா 100 யார் அடிச்சாலும் அந்த டீம் தோத்துட்டு இருந்தது. போன மேட்ச் கூப்பர் கான்லி பஞ்சாப்ல 100 அடிச்சும் தோத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு கேட்டா பிரின்ஸ் யாதவ் தான் கொடுக்கணும். பட் அவங்க வந்து மேபி மிச்சல் மார்ஷ்க்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு. என்னோட பிளே ஆஃப் தி மேட்ச் உன்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சொல்லிட்டு நான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பிரின்ஸ் யாதவ் தான், நோ டவுட். எப்ப வேணுமோ அப்ப வந்து அழகா ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்தாங்க. பவர் பிளேக்குள்ள சூப்பர் ஓவர், 3 விக்கெட்டுமே செம விக்கெட். அங்கதான் ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம். ஓகே, இந்த மேட்ச்க்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல எந்த மாற்றமும் கிடையாது. யாராரு எங்க இருந்தாங்களோ அவங்க அங்கேயே இருக்காங்க. ஆமா, டாப்ல இருந்தவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எல்எஸ்சி இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிருந்ததுன்னா டாப் ஆஃப் தி டேபிள் போயிருப்பாங்க, போறதுக்கு வாய்ப்பு இருந்தது. 14 பாயிண்டோட மேல இருந்திருப்பாங்க. ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்ப வந்து அவங்க வந்து ஆர்ஆர் ஆர்சிபி ஜிடி இவங்க 3 பேருமே 12 பாயிண்ட்ல இருக்காங்க. ஜிடி -2 ரேட்ல இருக்கனால 5th பிளேஸ்ல இருக்காங்க. சோ ஆப்வியஸா 3rd பிளேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல 11 மேட்ச் ஆடிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். இருந்தாலும் இவங்க 2 பேரும் அந்த எஸ்ஆர்ஹெச் பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் ஜெயிச்சாங்கன்னா அதை சீல் பண்ணிடுவாங்க. 3rd and 4th வந்து காம்படிஷன் இருக்கு. 4th பிளேஸ்க்கு மட்டும் இல்ல. ஸோ ஆர்சிபியா இருக்கட்டும் ஆர்ஆர் இருக்கட்டும் 2 மேட்ச் ஜெயிக்கணும். 2 மேட்சும் ஜெயிச்சா பத்தாது, நல்ல 2 ரேட்லயும் ஜெயிக்கணும். ஓகே, ஸ்ட்ரைட்டாவே நம்ம நாளைக்கான மேட்ச் போயிடலாம். கேகேஆர் வெர்சஸ் டிசி. யார் ஜெயிப்பா? கேகேஆர் 10வது மேட்ச் இப்பதான் விளையாடுறாங்க. 9 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாங்க. மேபி அவங்க ஜெயிச்சாங்கன்னா டிசி கூட வந்து இருப்பாங்க. டிசி விட ஒரு பாயிண்ட் அகேட்டாவே இருப்பாங்க. மழை பெஞ்சது ஒரு பாயிண்ட் கிடைச்சதுனால. அதனால கேகேஆர் இப்ப நல்ல வின்னிங் ஸ்ட்ரீக்லயும் போறதுனால ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. டெல்லி ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயம். விட்டா கேகேஆர் முன்னாடி போயிடும். டெல்லி வந்து கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் தி இது கான்டெக்ட் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 11 மேட்ச்ல 4 தான் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு இப்ப 4 தான் ஜெயிச்சிருக்காங்க ஆல்ரெடி. அந்த மேட்ச் ஜெயிக்கலன்னா ஆப்வியஸா அவங்க வந்துட்டு 7 மேட்ச் தோத்துருப்பாங்க. 7 மேட்ச் வச்சு நம்ம மேல போக முடியாது. ஸோ டெல்லிக்கு கேகேஆருக்கும் நெக் டு நெக் இப்போ வந்து அவுட் ஆஃப் தி மும்பை எல்எஸ்ஜி கூட போய் ஜாயின் பண்ண போறது யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேட்ச் கேகேஆருக்கு தான் நிறைய எட்ஜ் இருக்கு. நான் வந்து கேகேஆர் தான் சொல்றேன். நான் வந்து டிசி சொல்றேன்.
என்ன டிசி கண்டிப்பா ஜெயிச்சாகணுங்கிறனால ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? அப்படின்னு இல்ல. கேகேஆர் வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க இப்போ. ஆனா டிசி வந்து லாசஸ்ல வராங்க. ஸோ அதனால ஜிடி நாளைக்கு ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசில தான் ஆடுறாங்க ஹோம் கிரவுண்ட்ல. கரெக்ட் தான். பட் டிசி ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாவே இருக்காங்க. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நாளைக்கு மேட்ச் வேற அவங்க ஸ்டேடியத்துல தான் நடக்குது. அவங்க ஒரு 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 சக்க ஃபன் மீம் ஒன்று பார்த்தேன். ராஜஸ்தானுக்கு எதிர்க்க வந்துட்டு அந்த வைபவ் சூரியவன்சிக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் அடிக்கிற மாதிரி ஒரு பிச்சு. அதே மாதிரி பவுலிங் நல்லா இருக்கிற டீம் கூட வந்து பவுலிங் ஏத்த மாதிரி ஒரு பிச்சு. இப்ப சிஎஸ்கே கூட ஸ்லோ பிச்சு. இந்த மாதிரி அவங்க தோத்த 4 மேட்ச் கிட்டத்தட்ட அவங்களோட இதுல தோத்துருக்காங்க. அவங்களோட சேம் வென்யூலயே தோத்துருக்காங்க. இப்ப அத அப்படி பார்த்தா ஹோம் 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 கேம்லயே தோத்துருக்காங்க டிசி. ஓகேவா? அது எல்லாமே பார்த்தானா அது வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு ஏத்த மாதிரி பிச்சை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு ஸ்லோ பிச் கொடுத்தா வேலைக்காகாது. ஏன்னா அங்க இப்போ 2 பேருமே ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, வருணும் சுனிலும். டிசி பவுலர்ஸ் ஸ்ட்ராங்குங்கிறனால டிசி பிச்சு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ட்ராக் இருந்தா தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆருக்கு வந்து உனக்கு ஸ்பின் ட்வின்ல யாரோ ஒருத்தங்க ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கேன், டிசி அடிச்சு போடுவாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகே, நாளைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். நாளைக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் எனக்கு வந்து டெல்லியில இருந்து ஐ திங்க் தேவதத் படிக்கல், டேவிட் மில்லர். சாரி, இன்னைக்கு தேவதத் படிக்கல். டெல்லியில இருந்து மை பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் டுமாரோஸ் மேட்ச் வந்து டேவிட் மில்லர். டேவிட் மில்லர் தான் அந்த ஒரு ரன் ஓடாத விஷயத்த குத்தி குத்தி காட்டிட்டே இருக்காங்க. நாளைக்கு தோத்தாங்கன்னா அதை தான் குத்தி காட்டுவாங்க. அதனால ஐ திங்க் டேவிட் மில்லர் ஃப்ரம் டிசி. அண்ட் கேகேஆர்ல வந்து பார்த்தானா அஜிங்கியா ரகானே வந்து நாளைக்கு கண்டிப்பா நல்லா பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா கேப்டன்ஸ் நல்லா பண்ணும்போது அந்த டீம் வந்து சூப்பரா பண்ணுது அப்படிங்கறனால நாளைக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெப் அப் வந்து எடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா டிசி கிட்ட இருக்கிற பவுலர்ஸை வந்து எனக்கு தெரிஞ்ச கேகேஆர் வந்து நல்லா அடிக்க முடியும். என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து கேஎல் ராகுல் டிசில. இந்த பக்கம் வந்து வருண் சக்கரவர்த்தி. ஆனா கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்தாங்கன்னா முடிஞ்சிச்சு. டிசி தெரியுமில்ல, அதான் ஃபார்முலா. அதனால கேஎல் ராகுல். சரி, ஓகே, நாளைக்கு ஸ்கோர் ப்ரெடிக்ஷன். நாளைக்கு ஸ்கோர் என்ன பிச்சு கொடுப்பாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல வச்சுட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் ஏதாவது ஒரு ஐடியா வச்சு கொடுக்கலாம்னா அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. சும்மா ஒரு நம்பர் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜோசியா மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நாளைக்கு கேகேஆருக்கு ஆப்போசிட்டா இவங்க வந்து ஹார்ட் ட்ராக் கொடுக்க மாட்டாங்க, ஃபிளாட் ட்ராக் தான் கொடுப்பாங்க. சரியா? அதனால ஸ்கோர் வந்து ஒரு 200+ போக வாய்ப்பு இருக்கு. டிசி டாஸ் ஜெயிச்சா வித்தியாசமா பேட்டிங் எல்லாம் பண்றாங்கடா. எனக்கு அதுதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது பேட்டிங் பண்றாங்க, சரி ஓகே அப்படின்னு விட்டா 260 ரன் அடிக்கிறானுங்க, பயங்கரமான டாப் ஸ்கோர் அடிக்க, திரும்பவே அடிக்க விட்டுறானுங்களே பஞ்சாப் வச்சு. இவனுங்களை வச்சுட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாதுடா. 188 அடிப்பாங்கடா. சரி, ஓகே, நீ வெறுத்து போய் சொல்ற. சரி, பாப்போம். எனக்கு தெரிஞ்சு 200+. என்னதான் சொல்றது. சும்மா இப்ப நம்ம பழைய மேட்ச் எல்லாம் எடுத்து பார்த்தா டிசில வித்தியாசமா இருக்கு. 155 ரன்னுக்கு 155 ரன் அடிச்சிருக்காங்க சிஎஸ்கே கிட்ட. பெங்களூர் கிட்ட 75 ரன் ஆல் அவுட். பஞ்சாப் கிட்ட 264 ரன் அடிச்சிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஆடி இருக்காங்க. திடீர்னு பார்த்தா குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட 200 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு இது மும்பை இந்தியன்ஸ் கூட 164. ஹோம் கிரவுண்ட்ல நடந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கு. அதுல டெல்லி வந்து மும்பை கூட ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தானா யாரு கூடயும் ஜெயிக்கல. மும்பை கூட மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு ஹோம் கிரவுண்ட்ல. விளாண்ட 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து அப்படியே தோக்க விட்டுருக்காங்க. எப்படி இவங்களுக்கு வந்து நம்ம என்னத்தை போய் சொல்றது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.